ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஹையர் செல்ஃப்‌க்கும், மோனாட் செல்ஃப்‌க்கும் ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் அது. ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா, உண்மையான நான் நம்ம தான். சரிங்களா? நம்மளுக்குள்ள தான் அது ஹையர் செல்ஃப் இருப்பாங்க. எப்போ அது வெளிப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய ட்ரூவ நீங்க உணர்ந்த பிறகு தான் அந்த ஹையர் செல்ஃப் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ எப்போ அது வெளிப்படும்? அது ஒரு ஒரு டிவைன் கான்ஷியஸ்னஸ். டிவைன் கான்ஷியஸ்னா என்ன? எப்போ இந்த டிவைன் கான்ஷியஸை நீங்க உணர்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சரீரம், அதாவது உங்களுடைய உடம்பு, மனம், உங்களுடைய உணர்வு எல்லா நிலையும் நீங்க கடந்து அறிவில்லாத ஒன்று தான் ஆன்மீக அறிவுன்னு சொல்லிட்டு வருவீங்க. அதாவது ஆன்மீக அறிவு அப்படிங்கிறதுக்கு அறிவை வச்சு அதை அளக்கவே முடியாது. சரிங்களா? ஆனால் அது உச்சக்கட்ட டிவைன் கான்ஷியஸ்னஸ். அதுதான் உங்களுடைய ஹையர் செல்ஃப் இருக்கும். இந்த ஹையர் செல்ஃப்னால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படின்னா, உங்களுடைய ஆற்றல், உங்களுக்கு என்னென்ன சாமர்த்தியம் இருக்குது, உங்களுடைய ஆன்மீக தேடல் என்ன, உங்களோட லட்சியம் என்ன, இதுக்கு ஒரு ஒளியாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டும். இதுதான் ஹையர் செல்ஃபோட வேலை. இப்போ ஹையர் செல்ஃபோட இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நிறைய ஹையர் செல்ஃப் நிறையா யூஸ் பண்ணுற வார்த்தை ஹையர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். அப்போ நீங்களும் உங்களுடைய டிஎஃப்க்கும் ஒரே ஹையர் செல்ஃப் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆம், ஒன்று தான். ஆனால் தனித்தனியான பாதைகளை அது கூட்டிகிட்டு போகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தனியான அவங்களுக்கு ஒரு அதாவது கர்மாஸ் இருக்கும், அவங்களுக்கு ட்ராமாஸ் இருக்கும், அவங்களுடைய வளர்ந்த சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாத்தையும் அதுக்கு தக்கன அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். சரிங்களா? இதே உண்மையான நான் தான், இதே ஹையர் செல்ஃப் தான். இது உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு இந்த ஜேர்னிக்கு வரவ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பிரிவு, வலி அதெல்லாம் கொடுக்கும். வலி கொடுக்கும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, வலி தெரிஞ்சால் தானே ஹீல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இன்னர் ஹீலிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் பல சிக்கல்கள், இல்லூஷன், அதாவது மாயினால், உங்களோட ஈகோனால பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் நீக்கணும். அப்புறம் அடுத்த பரிணாம நிலைக்கு கொண்டு போகும். அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ், செல்ஃப் லவ், சோலோடைய பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மிஷன்ஸ், டிவைன் மிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிப்படுத்தி சொல்லும். அதுதான் ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிணையும். சரிங்களா? இவ்வளோ பாத்தை இந்த ஹையர் செல்ஃப் உங்களை கடக்க வைக்கும். இப்போ இதுதான் என்னென்னா, இப்போ ட்வின் ஃப்ளேமோட ரீயூனியன் அப்படிங்கிறது என்னென்னா, ஹையர் செல்ஃபோட யூனியனை தான் ட்வின் ஃப்ளேமோட ரீயூனியன் சொல்லுவாங்க. இப்போ ஹையர் செல்ஃப் ஏற்கனவே உண்மையான ஒரு நான் தான். இந்த நான் இவ்வளோ ப்ராசஸையும் உங்களை பண்ண வச்சு, இது உங்களுடைய டிஎஃபோட ஒன்றிணைகிற ப்ராசஸ் தான் ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இது என்ன கொடுக்கும்? அதாவது நம்மளுக்கு தெளிவே கொடுக்கும். உள்ளுணர்வு, நிறைய உள்ளுணர்வை அது சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் எப்படி போகணும், என்ன அதுன்னு சொல்லிட்டு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ தனித்தனியாக தான் நான் சொன்னல, தனித்தனியாக உங்களோட டிஎஃப்க்கு தனியாக தான் செயல்படுத்தும், உங்களுக்கு தனியாக தான் செயல்படும். ஏன்னா அவங்கவுங்க அனுபவம், அவங்கவுங்க ஈகோ, அவங்களுக்கான காயங்கள், அவங்களுக்கான ட்ராமாஸ், அவங்களுக்கான துயரங்கள் எல்லாமே அவங்க எப்படி குணநலங்கள் வேறையாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன குணாதிசயங்களோட வளர்ந்துருக்காங்க, இது எல்லாமே பார்த்து தான் அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். நடந்துக்கிட்டு அந்த 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 அதை ஒரு தூய வெளிச்சத்தை நோக்கி, ஒரு பியூராக ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும். ஆனால் தனித்தனியாக உங்களை கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டாக தான் ஒன்றிணைக்கும். இதோடைய நோக்கமே என்னென்னா, யூனியன் அடைய வைக்கிறது தான். சரிங்களா? இந்த பாதையெல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் யூனியன், ஆனால் தனித்தனியாக நடக்கும். ஆன்மீக ஞானம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க பாஷையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இது மாதிரி அவங்கவுங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுத்துட்டு அது போகும். உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், உங்களோட வூண்ட்ஸ், உங்களோட ஈகோ, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் இது வெளியே எடுத்து அவங்கவுங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லி
அது மூலமாக வந்து பண்ணும். அப்போ மொத்தத்துக்கு என்ன அப்படின்னா ஒன்று தான், அதாவது தீ அப்படி ஃபயர் அப்படின்னா அது வந்து ஒன்று தான். அந்த ஃபயர் வந்து ஒரு தனித்தனியாக ஒரு ஸ்பார்க் வச்சு ஒவ்வொரு மரத்தில் வந்து எப்படி இது பண்ணுறோம், அதான் எக்ஸாம்பிள், அதோட எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி, ஆனால் எல்லாம் வந்து என்னது, அந்த ஃபயர் தான், அவ்வளோதான். ஒரு 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 ஃபயர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபயர் வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு ஒவ்வொரு தங்களாக போய் ஒரு 2 மரத்தில் வந்து ஹிட் ஆகிற மாதிரி இதோட ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து லாஸ்ட்டில் வந்து என்னென்னா அன்பு, உண்மை, ஆன்மீகம், ஒற்றுமை இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறது தான் வந்து உங்களுடைய ஹையர் செல்ஃபோட இது. அதாவது உண்மையான நான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிற வரைக்கும் வந்து அந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து மோனாட் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோனாட் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் ஒரே இதுதான் வந்து இருக்கும், சரிங்களா? அதாவது இதை இதை எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல நம்மளுடைய, அதாவது மைண்ட், பாடி, சோல், சரிங்களா? சோல்க்கு ஹையர் செல்ஃப்னு சொல்லணும். ஹையர் செல்ஃபுக்கு மேல் நிலைமை தான் மோனாட் செல்ஃப், சரிங்களா? இது வந்து பரபிரம்மத்துக்கிட்ட அதோட பரபிரம்மமாக இருக்கும், சரிங்களா? ஸோ பரம்பொருளாக இருக்கும். ஸோ இதோட என்ன எதுக்காண்டி வந்து இதை தேடுவாங்க இந்த தேடுதலில் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான ஒரு தேவி இருக்கும். அதாவது தெய்வீக தன்மை வந்து இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்குள்ளே வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டிவைன் மேஸ்குலின் இருக்கும், ஒரு டிவைன் ஃபெமினைன் இருக்கும். உங்களுடைய அந்த டிவைன் தேவி யார், உங்களோட டிவைன் சக்தி யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இது வந்து வழிகாட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மோனாட் செல்ஃபை வந்து எடுப்பாங்க. இதுதான் வந்து அதான் சொல்கிறேன்ல டைரக்ட், இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் பவர்ஸ், அதாவது காத்தல், அழித்தல், அந்த எல்லா வித பவர்ஸையும் வந்து இணைக்கிற ஒரு சக்தியை வந்து இதை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய தேடல் வந்து அதுவாக தான் இருந்துச்சு. அப்போ அது வந்து டைரெக்டாகவே வந்து என்னை இப்போ வாராகி தேவிகிட்ட, அன்னை வாராகிட்ட வந்து இழுத்துட்டு போகுது அப்படின்னா, என்னுடைய அந்த க்ரியேட்டிவ் பவரான என்னோடய சக்தி வந்து வாராகியாக இருப்பாங்க, அன்னை வாராகியாக இருப்பாங்க. இது வந்து அது எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து இப்போ நான் வந்து இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் வந்து தாராவும் எனக்கு நிறைய அம்மா அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பா. தாராம்மா வந்து ரொம்ப லெவல் வந்து எனக்கு பிடிக்கும். அதேமாதிரி பிரத்யங்கராவும் ரொம்ப லெவல் பிடிக்கும். நான் வந்து வாராகியும் நான் வந்து இது பண்ணுவேன். ஆனால் எந்த இதுலேயும் என்னுடைய ஒரு ஆதி சக்தியாக இருந்து என்னை செயல்பட வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னை வாராகி தான் வைப்பான். அப்போ நான் வந்து ஏதோ அது வந்து எனக்கு கனெக்ட் இருக்கும், சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து இந்த மோனாட் செல்ஃப் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு விதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்க மேட்ச் ஆவாங்க. அவங்கவுங்க சோல் இதை பொறுத்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, நம்மளுக்கே வந்து அது வரும். எனக்கெலாம் வந்து அப்படியே அம்மாவே வந்து இன்னுமே அப்படி தான் இருக்கும். நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை விடாது, நம்மளுக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய அந்த இழுப்புத்தன்மை இருக்கும். என்னோட ஆதிசக்தி வந்து அந்த கிரியேட்டிவ் பவர் வந்து அந்த வாராகி அன்னைக்கு இருக்கும். பாவத்தில் வந்து நான் வந்து அந்த வழி வந்து வந்திருப்பேன் நான். ஸோ அது நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியும். இப்படி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்னர் அந்த சக்தேவி இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதுதான் இந்த மோனாட் செல்ஃபோட இது இருக்கும். அதுக்காண்டியே வந்து இதை வந்து பண்ணுவாங்க. இது வந்து உங்களுடைய சோல் பிரிண்ட்டை வந்து சொல்லி கொடுக்கும், சரிங்களா? இது வந்து உங்களுடைய சோலோடைய ப்ளூ பிரிண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டும். உங்களுடைய ஆர்ஜினை காட்டும், எல்லாமே காட்டும், சோர்ஸ் காட்டும், எல்லாம் காட்டும். இதுதான் வந்து மோனாட் செல்ஃபோட, அதாவது ஹையர் செல்ஃபுக்கு அதுக்கு மேலே உள்ள தன்மை. தேங்க்யூ.